அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், இது என்னன்னாக்க ஒன்று இப்போ தான் லேசாக பிரச்சனை தொடங்கியிருக்கு. யூரியா கிரியேட்டின் இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 1.2 நார்மல், ஒன்றுக்கு கீழே இருக்கிறது பெஸ்ட்டு, ஒன்றுக்கு மேலே 1.1 1.2 இருந்தால் கூட இமிடியட்டாக தொடர்பு கொள்வது நல்லது, சேஃப் சைடு. ஏன்னா அப்போ தான் அவங்க லைஃப் லாங் வாழ முடியும் வித்தவுட் டயாலிசிஸ் அப்படின்றத நம்ம கைட் பண்ணுறோம். இது ஒரு சிலருக்கு கிரியேட்டின் கூட இருக்கும், யூரியா கூட இருக்கும், யூரிக் ஆசிட் கூட இருக்கும், அனிமிக் இருப்பாங்க. இதெல்லாம் கிட்னி ப்ராப்ளத்தினால வரக்கூடியது. அந்த பேஷண்ட் ரிப்போர்ட் அப்படி தான் இருக்கும். இது டயபெட்டிக்கு, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, ஹை டோஸ் ஆன்டிபயோட்டிக்னால பிரச்சனை, பெயின் கில்லர்ஸ்னால பிரச்சனை, இதனாலெல்லாம் இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், சிலருக்கு பிறவிலேயே சிறுநீரகம் சின்னதாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காரணங்கள். ஸோ இது ஒரு சாரா இருக்கு. இப்போது கிரியேட்டினைன் உதாரணத்துக்கு ஒரு 3-4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சிம்டம்ஸ் நம்ம பார்க்கணும். முகவீக்கம், கால் வீக்கம், யூரின் நிறையா போகிறது, அப்புறம் ஸ்மெல்லோட போகிறது, பேட் ஸ்மெல்லோட போகிறது, வேர்வை வராது, அப்புறம் மூச்சு வாங்கும், வயிறு உபசம், வாந்தி, குமட்டல், மயக்கம், விக்கல், உடல் முழுவதும் அரிப்பு, அதுக்கப்புறம் தலைவலி. இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா அனிமிக்னால அவங்களுக்கு ஒரு உள்காய்ச்சல் போல ஒரு ஃபீல், இல்லை குளிர் நடுக்கம் போல ஒரு ஃபீல், இப்படியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து வித்தவுட் டயாலிசிஸ் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதுவும் ஆரம்பத்திலேயே வரணும். சிலர் கரெக்டாக வந்துடுறாங்க. 1.2க்கு போகிறதுக்கு முன்னே பதறி அடிச்சுட்டு ஆலோசனை கேட்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு உப்பு எவ்வளோ சாப்பிடணும், தண்ணி எவ்வளோ சாப்பிடணும், என்ன காய் சாப்பிடணும், என்ன பழம் சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது எல்லாம். சிலருக்கு இதனால வெயிட் குறையும். கிட்னி பேஷண்ட்க்கு அவங்க நினச்சிக்கிறாங்க நான் உடல் பருமனாக வெயிட் குறைஞ்சது நல்லதுன்னு. அது அல்ல. வெயிட் குறையிறது நல்லது, ஆனால் உங்கள் கிட்னி மேலும் மேலும் சுருங்குதுங்கிறத உங்களுக்கு வெயிட் குறைஞ்சி உங்கள் கிட்னி பாதிப்பு இன்னும் மிகுதியாக இருக்குன்றத காட்டுது. இது பலருக்கு இப்படி இருக்கு. இது ஒரு சாரார். இவங்களை நம்ம என்ன சொல்கிறோம், ஆரம்பத்திலேயே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் நிறைய இருக்குது, அதை பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறோம். இதே ஏற்கனவே டயாலிசிஸில் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம இதில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. எப்படி இருக்குன்னா, இப்போ வாரத்துக்கு 3 தடவை செய்வாங்க டயாலிசிஸ். அது சில காலங்கள் அவங்க ட்ரீட்மெண்ட் ஆகிடலாம். அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ, என்ன மெடிசன் எடுக்கிறாங்களோ அதோட கூட இதுவும் நம்ம கொடுக்குறோம். இதுக்கும் அதுக்கும் ஆமாம், இதுக்கும் அதுக்கும் ஒரு 1/2 hour கேப் விட்டு சாப்பிடுங்க சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது, வீக்லி த்ரைஸ் பண்ணக்கூடிய டயாலிசிஸ் வீக்லி ட்வைஸ், அப்புறம் வீக்லி ஒன்ஸ், அப்புறம் 15 days ஒன்ஸ், அப்படி கிராஜுவலாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதே இன்னொரு கிரிட்டிக்கல் பொசிஷன், சிலருக்கு ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கும். அதுல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கிட்னி எடுத்துட்டுப்பாங்க, ஒரு கிட்னி இருக்கலாம், அல்லது 2 கிட்னியும் செயலிழப்பு ஆயிருக்கும். வேற கிட்னி அவங்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பாங்க. அவங்களுக்கும் திரும்ப இதே கிட்னி ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு, ஆனால் கடைப்பிடிக்கணும். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடாது, வந்துருச்சு. எப்போ மாற்று அறுவை சிகிச்சை செய்து கிட்னி வச்சிங்களோ அப்பவுமே இவங்க கடைப்பிடிக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆப்ரேஷன் ஆயிடுச்சு உடனே என்ன சொல்றாங்க, டாக்டர் கவலைப்படாதீங்க. உடனே இவங்க எதுக்குமே கவலைப்படுறது இல்லை. உடனே குடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, நான்வெஜ் சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட்டு ஏற்கனவே கிட்னி போயிடுச்சு. யாரோ பாவம் கடன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதை வச்சிருக்கீங்க. அதையும் காப்பாத்திக்காத அளவுக்கு திரும்ப நீங்க டயட் இல்லைன்னா என்ன பண்றது? இல்லைங்க, இதுல இன்னொன்னும் இருக்கு இல்லைங்களா. அதாவது இப்ப டோனார் கிட்னி அப்படின்னா நம்ம பாடி அந்த ஃபாரின் பாடியாவே தான் ட்ரீட் பண்ணும். அதை பாலியேட் பண்றதுக்கு நிறைய மெடிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவே கூட உங்களுக்கு ஒத்துக்காத, அதுக்கே உங்களுக்கு மினிமம் 5 years தான் கேரண்டி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 5 years கூட உங்க கண்ட்ரோல்லே இருக்கிறது இல்லை. ஏன்னா திரும்பி டயட்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு மறந்துட்டு
ரொம்ப ஹாப்பியாக ஒரு நார்மலாக பிறந்த ஒரு குழந்தை, ஒரு ஆண்மகன் பெண்மகள் எப்படி இருக்காங்களோ அப்படி லைஃப் லீட் பண்ணால் அந்த கிட்னி என்னத்துக்கு ஆகும்? அதனால் ரொம்ப சிந்திக்க வேணும் மக்களே. கிட்னி ப்ராப்ளம்னா இம்மிடியட்டாக தொடர்பு கொள்க, ஆலோசனை பெறுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.